Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம ஒரு புதுவிதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வந்துட்டு பார்க்க போறோம். எப்போதும் பாத்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சு நம்ம பூரி செய்வோம் அல்லது சப்பாத்தி செய்வோம். ஆனா இந்த மாதிரியான ஒரு டிஃபரண்டான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா வீட்ல இருக்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். சோ நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா மறக்காம கீழ இருக்க ரெட் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது நம்ம வந்துட்டு மைதால கூட செய்யலாம். கோதுமையில செய்யும்போது இனிமே ஹெல்தி அப்படிங்கிறதுனால நான் இதில் செஞ்சுருக்கிறேன். இப்போ 2 கப் கோதுமை மாவு எடுத்தாச்சு. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி விட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக 1 ஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய் ஏதாவது ஒன்று விட்டு நல்லா வந்து ஃபுல்லாக தடவி விட்டுடலாம். அப்போ தான் வந்துட்டு மாவு காயாமல் இருக்கும். அதே போல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு காட்டன் கிளாத்தோ அல்லது மூடியோ போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்கான ப்ரிப்ரேஷன் வந்துட்டு செஞ்சிடலாம். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்துட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு மாதிரி அந்த பீசஸோட இதே தெரியாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். முதல்ல ஒரு பெரிய பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். வெங்காயம் வந்துட்டு அதிகமாக இருந்தால் இதுக்கு நல்லா இருக்காது. அதனால் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மேங்கோ பவுட்ரு வந்துட்டு எடுத்துருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த பவுடர் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லெமன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகத்தூள் சேர்த்திக்கலாம். அதிகமாக வேண்டாம். லைட்டாக வந்துட்டு சீரகத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதும் சேர்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கோதுமை மாவு பிசையும் போதும் சேர்த்திருக்கோம். ஸோ அளவாக சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பும் சரி மிளகாய்த்தூளும் சரி எங்கேயும் கட்டி இல்லாமல் நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு மசாலாத்தூள் எல்லாமே வந்துட்டு உருளைக்கிழங்குல மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நல்லா பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவில் நல்லா வந்துட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் உருண்டையை எடுத்துகிட்டு நல்லா அகலமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு ஒரே தடவையில் நிறைய குட்டி குட்டி பீசஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு நான் நல்லா வந்துட்டு பெருசாக தேய்ச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா நல்லா நம்ம உருளைக்கிழங்குல இந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு தடவி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம இப்படி வச்சதுமே பார்த்திங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். இது கூட நீங்கள் அடிஷ்னலாக க்ரீன் பீஸ் கூட வேக வச்சு மசிச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை இருந்தால் கூட அதையும் நல்லா பொடியாக நறுக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மசாலாவை ஃபுல்லாக அந்த சப்பாத்தி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் உருளைக்கிழங்கு பீசஸ் வந்துட்டு நம்மளுக்கு பீசஸாக இருக்கவே கூடாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கே பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் நல்லா இருக்காது, வேகவும் செய்யாது. அதுக்காக நம்ம வந்துட்டு ஃபுல்லாக நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவனாக வந்துட்டு ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லேயராக தெரியுது. இதை அப்படியே லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மீதம் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை, இது கூட நம்ம வந்துட்டு க்ரீன் பீஸும் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது வந்துட்டு கேரட், கேபேஜ் இந்த மாதிரி எது வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் பீஸ் ஆட் பண்ணும்போது வேக வச்சு எடுத்து தனியாக நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கூடயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேபேஜோ அல்லது வந்துட்டு கேரட்டோ ஆட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நல்லா துருவிட்டு நல்லா சின்ன சின்ன துகள்களாக விழுகிற மாதிரி நல்லா வந்துட்டு துருவி அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துடலாம். நம்ம இது எதுவுமே மசாலாலாம் வந்துட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணல, ஜஸ்ட்டு பாயில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட் வந்துட்டு கொடுக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதுக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பூரி மாதிரி பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமான எண்ணெய் எல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் வந்துட்டு நம்ம தாளிப்புக்கு ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணோம்னாலே போதும். ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த 2 பக்கமும் டர்ன் பண்ணி போடுற அளவுக்கு இருந்ததுன்னா போதும். ரொம்ப ஆயில் வந்துட்டு இதுக்கு தேவைப்படாது. இப்போ இந்த அளவுக்கு ஆயில் சேர்த்துறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்காக இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு குக் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு சீக்கிரமாக கருகிடக்கூடாது. உள்ளே இருக்க லேயர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகணும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் காயிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறமா அதை அப்படியே மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் உள்ளே இருக்க அந்த லேயர்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு குக் ஆகிருக்கும். இல்லைனா உள்ளே பார்த்திங்கன்னா குக் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இது வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை, நம்ம வந்துட்டு கீரை வச்சு கூட செய்யலாம். கீரையிலையும் ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்பவே சத்துக்கள் வந்துட்டு நிறைஞ்சிருக்கும். அல்லது பன்னீர் இருந்தால் கூட அதையும் நல்லா துருவி போட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி செய்யலாம். ஸோ இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வெந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. நல்ல ஒரு டேஸ்ட்டும் நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.